வணக்கம். செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் 2024 டிசம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக மெல்ல மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது உத்தேசமாக தமிழ்நாட்டின் கரையிலிருந்து 1200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. சென்னைக்கு 1300, டெல்டாவிற்கு 1150, கன்னியாகுமரிக்கு 1350. இந்த அதாவது தமிழ்நாட்டின் கரைக்கு ஆவரேஜா 1200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா திரிகோணமலைக்கு 900 கிலோமீட்டர், கல்முனைக்கு 800 கிலோமீட்டர் இந்த தொலைவில் இருக்கிறது. ஆக அதிக நெருங்கி இருக்கக்கூடிய பகுதி கல்முனை, அடுத்த இடம் நெருக்கமாக இருப்பது திரிகோணமலை, அடுத்தது டெல்டா மாவட்டங்கள். ஆக அடுத்தடுத்த நகர்வு டெல்டா மாவட்ட கரைக்கு நெருக்கமாக, வட இலங்கை கரைக்கு நெருக்கமாக வரும் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் அது தீவிரத்தன்மை ஒரு வெல் மார்க்கல் ஆபரேஷனாக தீவிரமடைஞ்சின உறுதியா. ஆனால் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை அருகே வந்து தான் தீவிரமடையும் போல் தெரிகிறது. எது எப்படியோ கரை அருகே வந்து தீவிரமடைந்தாலும் கரை கடக்காமல் டெல்டா மாவட்டங்களை தொட்டுக்கொண்டு இலங்கை மீது பயணித்து வட இலங்கை மற்றும் பாக்ஜலசத்து வழியாக மன்னார் வளைகுடா வழியாக தென் மாவட்ட கரையை தொட்டுக்கொண்டு குமரிக்கடல் பகுதியை நோக்கி செல்லும். அரபிக்கடல் நோக்கியும் போகலாம், அல்லது அதற்குள்ளேயே 16ஆம் தேதி நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது அதோடு போய் இணைந்து தீவிரமடைந்து வரலாம். 2 வாய்ப்பு அந்த நிகழ்வுக்கு. ஓகே, 11ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு எப்படி அமைய போகிறது? 10ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின் 11ஆம் தேதி அதிகாலை தொடங்கும் மழை முதலில் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும். பிறகு சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தில் தொடங்கும் 11ஆம் தேதி. பிறகு படிப்படியாக வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடங்கும். பிறகு தென்கடலோரத்திற்கும் தொடங்கும். பிறகு தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் தொடங்கும். 11ஆம் தேதி டெல்டா மற்றும் வட தமிழ்நாட்டிற்கும், 12ஆம் தேதி டெல்டா வட தமிழ்நாடு மற்றும் தென்கடலோரத்திற்கும், 13ஆம் தேதி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கும், தென் உள் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் என்று 13ஆம் தேதியும், 14ஆம் தேதி தென்கடலோரம் தென் மாவட்டங்களுக்கு, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை என்று மழைப்பொழிவு நிறைய கொடுத்து 4 நாள் மேலும் பல இடங்களிலே ஏற்கனவே மழை பெய்த மாவட்டங்களுக்கும், ஏற்கனவே மழை பற்றாக்குறையாக இருந்த மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை. 15ஆம் தேதி ஒரு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. டிசம்பர் 31க்குள் ஒரு இடைவெளினா அது 15ஆம் தேதியாக மட்டுமே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை இடைப்பட்ட நாட்களில் இடைவெளி நாள்னா அது 15ஆம் தேதி மட்டும்தான் தெரிகிறது. 25ஆம் தேதி தெரிந்தது, 20ஆம் தேதியும் கூட தெரிந்தது. 20ஆம் தேதி 2 நிகழ்வு ஒன்றிணைய நெருக்கமாக வந்துவிடும். அடுத்தடுத்தது 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்றைக்கு தூறல் சாரல் லேசான மழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் நிகழ்வுகள் வரிசை, நிகழ்வுகள் கரை கடந்தோ நிகழ்வுகள் கரை தொட்டோ பயணிக்க வாய்ப்பு சாதகம் இருக்கிற காரணத்தினாலே நிறைய மழைப்பொழிவுகள் கொடுக்க போகிறது. 2வது நிகழ்வு டிசம்பர் 16ஆம் தேதி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும். 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும். மீண்டும் வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள். அடுத்த நிகழ்வும் வட இலங்கை தான். நல்லா ஒன்று சுருக்கமாக சொல்ற, 4 நிகழ்வும் இலங்கை வரும். 3 நிகழ்வுகள் வட இலங்கை வரும். 1 நிகழ்வு மத்திய இலங்கை வரும். அடுத்த நிகழ்வுலாம் இருக்காது. நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலையும் குமரிக்கடல் நோக்கியும் போகும். நிகழ்வு இருக்கிறது தொடர்ச்சியா. ஆனால் டிசம்பர் 31 வரை தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல இடங்களில் மழைப்பொழி இருக்கிறது. இதை அச்சப்படுத்தும்படியாக நான் சொல்லவில்லை. ஏற்கனவே திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தோம். அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி, கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி என்றும், புயல் மரக்காணம் அருகே கரை கடக்கும் என்று சொல்லிய பிறகு இனிமேல் காற்றோட குவிதல் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். திருவள்ளூர் வடசென்னை மழை குறையும். அடுத்த மழைப்பொழிவு இலக்கு என்பது விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இது போய் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்றோம். கொடுத்தது அதுதான் முன் எச்சரிக்கைக்காகத்தான் அவை அனைத்துமே.
வழங்கியது. இதுவும் முன் எச்சரிக்கைக்காகத்தான் தவிர உங்களுக்கு எந்தவித அச்சமோ பீதியோ ஏற்படுத்துவதற்கு அல்ல. ஆக வரக்கூடிய நாட்களிலே பொழியக்கூடிய மழை, அதாவது 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை பெரும்பாலான மாவட்டங்களில் ஏரி குளங்களை நிரப்பிவிடும். சார், அப்பயும் பெரும்பாலான மாவட்டம் மாதிரி எங்க மாவட்டம் ஏரி குளம் நிரப்புமா? உடனே ஒரு கேள்வி. 4 நிகழ்வில் ஒரு நிகழ்வு உங்கள் குளத்தையும் ஏரியையும் நிரப்போம். ஒன்னே ஒன்று, நீங்க ஏரி குளத்தை நிரப்போம், கரையை மட்டும் பத்திரமா வச்சிங்க. அதை முதல்ல சொல்றேன். நீங்க ஏரி குளமா நிரப்புமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நிரப்போம். நிரப்பிய பிறகு கரையை பலமாக வைத்திருக்கணும். நீங்க இப்பொழுதே அதற்கு கரையை பலப்படுத்த வேண்டும். வடிகால் வசதிகளை சீர் செய்து கொள்ள வேண்டும். முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆக காற்றாச்சம் மட்டும் துளியும் வேண்டாம், காற்றாச்சம் வேண்டாம். அது நிறைய மழை பொழிவை தொடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ஏரி குளங்களை நிரப்பும். 75% மாவட்டங்களுக்கு ஏரி குளங்களை நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மையம் டெல்டா மற்றும் வட இலங்கை பகுதியாக இருக்கும். ஆகவே அதையும் நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த நிகழ்வு சற்று காற்றோடு வந்தாலும் காற்று அச்சம், காற்று பாதிப்பு இல்லாமல் 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை காற்றுடன் வந்தாலும் காற்று பாதிப்பை விட மழை பாதிப்பு காற்று பெரிதாக இருக்காது. பெஞ்சல் புயலும் புயல் தான். அது காற்று பாதிப்பை எப்படி கொடுத்தது என்று உங்களுக்கெல்லாம் சற்றே நினைவுபடுத்தணும். ஆகவே உடனடியாக பாதித்த புயலுக்கு போயிடக்கூடாது. பாதிக்காத நிறைய புயல்கள் இருந்திருக்கிறது, காற்று பாதிப்பு இல்லாத புயல்களை. அதை நாம் நினைவில் கொண்டு மழைக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவை விட 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு இன்னும் கூடுதலாக இருக்கும். அது தென் மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு, மேற்கு மாவட்டங்களுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் அமையும். முதல் 2 நிகழ்வும் முதல் 3 நிகழ்வுமே டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு மழை. இலங்கைக்கு 4 நிகழ்வுமே மழை உண்டு. முதல் 3 நிகழ்வு வடகடலோரத்துக்கு உண்டு. 2 நிகழ்வு அதிகமான மழை இருக்கிறது வடகடலோர மாவட்டங்களுக்கு. ஆக கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் மழை இருக்கும். எல்லா நிகழ்வும் கிருஷ்ணகிரி தருமபுரி வரை கொடுக்கும், நீலகிரிக்கும் கொடுக்கும். ஆனால் 21ஆம் தேதி நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். கடலோரம் 16ஆம் தேதியிலிருந்தே நிகழ்வுகள் 3மே வலிமையானது தான், நிறைய மழைப்பொழிவை தரக்கூடியது. மாத இறுதியில் வருவது அது இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா வருவது, அதுவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக மன்னார் வளைகுடா வந்தாலே அனைத்து மாவட்டங்களும் மழைப்பொழிவு கொடுக்கும். எங்களுக்கு பெய்யுமா, எங்களுக்கு நிரப்புமா, இந்த கேள்வி மட்டும் வேண்டவே வேண்டாம். நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும். மழைப்பொழிவிற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது வடிகால் வசதியை சீர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே ஏன்னா இடையில் ஒரு 15ஆம் தேதி மட்டும்தான் ஒரு இடைவெளி இருக்கும். அதுக்கப்புறம் பெரிதாக இடைவெளி இருக்காது. அதனால் அந்த நேரத்தில் போய் நம்ம வடிகால் வசதியெல்லாம் சரி செய்திருக்கக்கூடாது. குப்பைகளை சாலையில் போடாதீங்க. சாலையில் போடும் குப்பை வடிகால்களை, அதாவது சாக்கடைகளை அடைக்கும். குப்பைகளை, பாலித்தீன் பைகளை, பாலித்தீன்கள் எல்லாம் நீங்கள் தவிர்த்துறது நலம். அப்படி இருந்தால் அதை முன்கள பணியாளர்களிடம் கையில் வழங்குங்கள், சாலையில் கொட்டி விடாதீர் தயவுசெய்து. மழை நேரத்தில் அவர்கள் அந்த பணியை செய்வது சவாலான காரியம் என்பதனால சாலையில் கொட்டினால் சாக்கடை அடைப்பை ஏற்படுத்தும். ஆகவே இந்த உலக முன்னேற்றத்திற்கும் பாதிப்பிற்கும், அதாவது நம்முடைய இயற்கையின் இடர்பாடுகளிலிருந்து நாம் ஒரு நல்ல ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள சாலைகளிலே குப்பையை கொடாதீர். அதுதான் முதல்ல முக்கியம். வடிகால் வசதியை தொடர்ந்து சீராக வைத்துக்கொள்ள அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டும். கண்டிப்பாக தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். காற்று பயம் போக்கி இருந்திடுங்கள். மழை பொழிவிற்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்திடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.